ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ஃபாரூக் குவைத்தில் இருந்து. இன்றைக்கி என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கிற டிரைவருக்கு தான் இது ரொம்ப முக்கியமான தகவல். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 180ன்ற வண்டி 180ன்ற வண்டினாக்கா வந்து கார் மாதிரி இருக்கும். முன்னாடி ஆளுங்க உட்கார்றதும் பின்னாடி வந்து லோடு பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்து ஃபுல்லாகவே வந்து செக்கிங் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தஸ்லியாவை அந்த உங்களோட லைசன்ஸோட அட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வரணும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் அந்த வந்து லைசன்ஸ் அது வேணும். ஏன்னா தஸ்லியான்றது கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 நாளைக்கு முன்னாடி என்னோடய நண்பர் ஒருத்தர் அந்த மாதிரி தஸ்லியா இல்லாமல் ஓட்டி போலீஸ் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து தஸ்லியா வேணும். அது இல்லாத காரணத்தினால அவரை வந்து 2 நாள் 48 மணி நேரம் அவர் வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து லைசன்ஸு வந்து அது கண்டிப்பாக இருந்தாகும். மற்ற வண்டி ஓட்டுறதுக்கு சின்ன வண்டி ஓட்டுறதுக்கு தேவையில்ல. இந்த 180ன்ற வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து தெரியும். நாங்கள் குவைத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு 180ன்ற வண்டி நான் அந்த வண்டிக்கு வந்து கம்பல்சரி தஸ்லியா இல்லாமல் ஓட்டாதீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் அவரை பிடிச்சதுனால 48 மணி நேரம் வந்து ஜெயிலில் வச்சுருந்தாங்க. இது போக வந்து செகண்ட் டைம் அவர் பிடிப்பட்டாருன்னா வந்து சேம் பிரச்சனை. இன்னும் வந்து மறுபடியும் இன்னும் லைசன்ஸ் தஸ்லியா வந்து அட்டாச் பண்ணாமல் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் இல்லை, 3 மாதம் ஜெயிலும் ப்ளஸ் வந்து ஃபைனும் வரும். முக்காலிப்பா இல்லை 3 மாதம் ஜெயிலு, இல்லை ஊருக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து ரொம்ப கவனமாக இருங்க 180 ஓட்டுறவங்க. அது போக நிறைய பேர் வந்து என்னன்னாக்கா, ஃப்ரெண்டோடைய வண்டி கூட இருந்தேன், நான் வந்து வண்டி ஓட்டினேன், வந்து ஃப்ரெண்டு வந்து 180 வச்சுருக்காரு, அவர் வண்டி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற காரணம்லாம் இல்லை. பிடிச்சாங்கனாக்கா அந்த டைமில் வந்து ஏன்னா வந்து உள்ள ஃப்ரெண்டு வந்து சொன்னார், அந்த மாதிரி மாட்டினவங்களும் நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா வந்து ஃப்ரெண்டோட வண்டி சும்மா எடுத்துகிட்டு வந்தேன், வெளியே வந்து கடைக்கு போகிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன், இல்லை வந்து சும்மா அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. 180 தஸ்லியா இருந்தால் மட்டும் 180 ஓட்டுங்க, இல்லாட்டினா ஓட்டாதீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே குவைத்து ஃபுல்லாகவே இப்போ செக்கிங் நடந்துகிட்ருக்கு. டெய்லி காலையில் செக்கிங் நடக்குது. அது போக இந்த ஷொய்க் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக செக்கிங் நடந்துகிட்ருக்கு. அதனால் வேண்டி 180 வந்து ஓட்டுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இது போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.